எஜுகேஷன் லோனை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, இந்த பீரியட் ஆஃப் மொரட்டோரியம் பீரியட்னு சொல்லலாம், இல்லை ஒரு பஃபர் பீரியட்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் படிக்க போறீங்க அப்படின்னும் பொழுது, நீங்கள் படித்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கோ இல்லை உங்கள் பெற்றோருக்கோ இல்லை உங்களுக்கு வந்து கேரண்டியா யார் கொடுத்துருக்காங்களோ அவர்களுக்கு எந்த சிரமமும் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் படித்து முடிக்கிற காலம் வரை இஎம்ஐ வைவர் நீங்கள் அந்த பீரியட்ல ரீபே பண்ண வேண்டாம். 1 இயர்லேருந்து இட் கேன் கோ அப் டு 2 இயர்ஸ். ஆனால் என்னன்னா உங்களுடைய அந்த கடன் சுமை வந்து ஜாஸ்தியாகும் நீங்கள் கட்டாமல் வச்சிருந்தீங்க அப்படின்னா. பட் இட்ஸ் இன்பில்ட் எஜுகேஷன் லோனே அதுக்காக தான். அந்த சுமை வந்து அந்த படிக்கிற காலத்தில் இந்த கடன் சுமையை யோசிக்க கூடாது, கடனை பற்றி யோசிக்க கூடாது, அதை எப்படி ரீபே பண்ணுவோம் யோசிக்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஒரு முக்கியமான ஷரத்துக்கள் இருக்கு. அஃப்கோர்ஸ் இப்போ உங்களுடைய பெற்றோரால் முடியும், உங்களுடைய கேரண்டார் கொடுக்கறதால முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து இமீடியட்டாக ஆஃப்டர் அவைலிங் த லோன் ஒரு பீரியட் 2 months 3 monthsல வந்து யூ கேன் ஸ்டார்ட் ரீபேயிங் த லோன். இட் வில் கெட் ஓவர் சூன். இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ மொரட்டோரியம் இருக்கு, ஒரு 2 years இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போகும். எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் வந்து அந்த லோனை ரீபே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம், இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு பல்காக அமௌண்ட்டை ரீபே பண்ணுறதுக்கும் இது பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த அடிப்படையில், அதாவது மொரட்டோரியம் எவ்வளோ நாள் கொடுக்குறாங்க, மொரட்டோரியம்க்கு பின்னாடி என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு, எந்த வங்கிகள் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றத கருத்தில் கொண்டு அந்த வங்கிகளில் உங்களுக்கு இஃப் யூ ஆர் ஃபீலிங் கம்ஃபர்டபுள் அப்படின்னா நீங்கள் அந்த வங்கியில் போய் இந்த கணக்கை வாங்கி கொள்ளலாம்.